வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல 4வது டெஸ்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நியோப்ரின் என்ற பலபடி சேர்மம் பின்வரும் எந்த ஒரு படி சேர்மத்தை கொண்டது? ஸோ ஆன்சர் பாருங்க, குளோரோஃப்ரின். சரி, ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ டெஃப்லான் தயாரிக்க பயன்படும் வினையூக்கி எது? ஓகேவா? ஸோ பென்சாயில் பெராக்சைடு. இந்த பென்சாயில் பெராக்சைடு ஆப்ஷன் சி. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செயற்கை ரப்பர் தயாரிக்க பயன்படும் மோனோமர் எது? ஓகேவா? ஸோ 1,3-பியூட்டாண்டைன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயற்கை ரப்பர் தயாரிக்க பயன்படுது. ஸோ அடுத்த வினா, ஸோ எந்த கனிம சேர்மம் பலபடியாக்கப்பட்டு டெக்ரான் பாலிஸ்டர் கிடைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைமெத்தில் டெரிப்தாலேட் மற்றும் எத்திலின் கிளைக்கால். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரா சொல்லப்படுது. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், டெப்லான் என்பதின் வேதிப்பெயர் என்ன? சரிங்களா, பாலி டெட்ராஃப்ளோரோ எத்திலின். இதுதான் இதற்கான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாலியோலேபின்ஸ் என்ற பிளாஸ்டிக் பைகளில் கலந்து இருக்கும் ரசாயனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாலிவினைல் குளோரைட், பாலிஸ்டரின், பாலிமெத்தில் குளோரைட், பென்சோபினான். ஆன்சர் பாருங்க, பென்சோபினான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், வெப்பத்தினால், ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெப்பத்தினால் இருக்கும் பிளாஸ்டிக் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாலித்தீன், பாலிஸ்ட்ரீன், பிவிசி, பாலியூரித்தேன். இந்த பாலியூரித்தேன் தான் வெப்பத்தினால இருக்கும். ஸோ அடுத்த வினா பாருங்க, ஸோ எவை வெப்பத்தால் இலகா பலபடி ஆகும் கேட்டிருக்காங்க. பேக்லைட், நைலான் 6,6, பாலி எத்திலின், டெர்லின். ஸோ ஆன்சர் பாருங்க, பேக்லைட். ஸோ அடுத்த வினா, பின்வரும் எது சரியாக பொருந்தவில்லைன்னு சொல்றாங்க. ஸோ டெப்லான், லெக்சி கிளாஸ், ஆர்லான், பியூனா எஸ் ஸ்டெரின். ஸோ இந்த பக்கம் பாருங்க, டெட்ராஃப்ளோரோ எத்திலின், மெத்தில் மெத்தார்ட்லேட், கிளிசரால் தாலிக் நீர்லி, பியூட்டாடைன். ஸோ ஆன்சர் பாருங்க, ஆர்லான். ஆப்ஷன் சி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாதது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இயற்கையான பாலிமர் சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நைலான் கொடுத்துருக்காங்க. நைலான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை தான். சரியா? ஆர்டிஃபிஷியல். ஸோ சேம் ரேயானும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல், ஆர்லானும் ஆர்டிஃபிஷியல். செல்லுலோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான பாலிமர் நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ அடுத்தது வாமா பார்க்கலாம். ஸோ பாருங்க, காச நோய் என்பது எதன் மூலம் பரவுகிறது? ஓகேவா? இந்த டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடிய இந்த நோய், ஓகேவா, பாருங்க எதன் மூலியம் பரவுதுன்னு பாருங்க. ஈக்கள் மூலியமான்னு கேட்கறாங்க. ஈக்கள் மூலியமா இல்ல, விலங்கு மூலியமா இல்ல. ஓகேவா? ஸோ இவற்றில் எது மூலியம் வராது. எதுனா சளி மூலம், சளி மூலியமா தான் வந்து பரவும். சரியா? ஸோ அடுத்தது, பென் அனாப்ளஸ் கொசு மூலம் ஏற்படும் நோய் எது? ஸோ இது அடிக்கடி கேட்கிற வினா, புக் பேக் வினா. ஸோ இது பாருங்க, மலேரியா. ஸோ மலேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த பென் அனாப்ளஸ் கொசு மூலியமா ஏற்படுது. ஸோ பாருங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்மா, பெசிலஸ் ஆந்த்ராக்ஸ் என்பது எதன் மூலயமா பரவுதுன்னு கேட்கறான். இட் இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ். இது எங்க வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனிமல், விலங்கு, முக்கியமா கால்நடை, கேட்டில்ஸ். இந்த மாடுகள், ஆடுகள், இந்த முக்கியமா மாடுகள்ல கால் குழம்புன்னு சொல்லுவோம். அந்த பாத பகுதி, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பு வருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமாரி நோயின்னு சொல்லுவோம். வாய் எல்லாம் வந்து சாப்பிட முடியாம இருக்கும், அதுங்களால செரிமான பிரச்சனை இருக்கும். மிக முக்கியமா இந்த கால் குழம்புகள்ல ஏற்படக்கூடிய இந்த வியாதிக்கு எது அடிப்படை என்றாலும் இந்த ஆந்த்ராக்சிஸ் சொல்லக்கூடிய இந்த நோய் தான். சரிங்களா? ஸோ இந்த நோய் எதனால ஏற்படுது? பாக்டீரியல் மூலியமா.
ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். பாருபா அடுத்த வினா. ஸோ பாருங்க, பூஞ்சைகள் யூகேரியோட்டிக் வகையை சார்ந்தவை. கரெக்ட் தான். ஓகேவா? பூஞ்சைகளில் பச்சையம் இல்லை. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்க, பூஞ்சைக்கு பச்சைக்கு பதிலாக கைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கைட்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய செல் சுவர். பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனதுன்னா கைட்டினால ஆனது. சரியா? ஸோ போத் ஆர் ரைட், ரெண்டுமே வந்து சரிப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ நுண்ணுயிரிகள் எதில் வந்து அளவிடப்படுகின்றன கேட்குறாங்க. சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரான், மீட்டர். ஸோ மைக்ரான்ல தான் அளவிடுவாங்க. மெஷர்ஸ் மைக்ரான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உயிருள்ள மற்றும் உயிரற்றவர்களின் பண்புகளை பெற்றவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ புரோட்டோசோவா, வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சைகள். ஓகேவா? இந்த வைரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற இந்த ரெண்டு பண்புத்தையுமே வந்து இந்த வைரஸ் வந்து பெற்றிருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எவை ஒரு ப்ரோகாரியோட்டிக் நுண்ணுயிரியாகும்? சரியா? ஸோ வைரஸ், ஆல்கி, பூஞ்சை, பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா தான் ப்ரோகாரியோட்டிக் வகையை சார்ந்தது. ஸோ அடுத்தது பாருங்க 18. பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. ஸோ 4 வகையாக பிரிக்கப்படுகிறது பாக்டீரியாக்கள். ஸோ அடுத்தது பாருங்க, காற்றேற்றம் செய்யப்பட்ட நீரில் என்ன உள்ளதுன்னு கேட்டுறாங்க. ஓகேவா? ஸோ காற்று. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்லே இருக்காது. ஸோ அடுத்தது ஆக்சிஜன் O2ன்னு சொல்லுவோம், இதுவும் இல்லை. நைட்ரஜன் N2, இதுவும் இல்லை. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு வந்து 2 இருக்கு. ஓகேவா? CO2. ஸோ அடுத்தது, அமிலங்கள் எந்த சுவையை உடையவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. the properties of acid is sour. சரியா? SOUR, sour. அமிலங்கள் எந்த சுவையை உடையவை? புளிப்பு சுவையை உடையவை. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. காந்தத்தின் தாதுக்கள் என்னன்னு சொல்றாங்க. இந்த காந்தத்தின் தாது வந்து பாத்தீங்கன்னா மேக்னடைட்னு சொல்லுவோம். ஓகேவா? மேக்னடைட் தான் காந்தத்தின் தாது நம்ம வந்து சொல்லுவோம். பாக்சைட்னா உங்களுக்கு அலுமினியத்தின் தாது. ஓகேவா? அலுமினியத்தின் தாது வந்து பாக்சைட். சரியா? ஸோ ஏமடைட்னா இரும்புல வந்துடும். ஏமடைட்னா வந்து இரும்புல வந்துடும். ஸோ அடுத்த வினா பாருங்க. மேக்னடைட்டுகள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன. லோட் கற்கள், வழிகாட்டும் கற்கள், காந்த கற்கள். இவை மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சரிதான் 22க்கு. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஈஸி தான் பாருங்க. இரும்பு துண்டுகளை காந்தமாக்கும் முறை என்ன அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. காந்தமயமாக்கல் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனிதனால் தயாரிக்கப்பட்ட இத்தகைய காந்தங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஸோ மனுஷனால் தயாரிச்சாலே அது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சரு? சி, செயற்கை காந்தங்கள். ஸோ அடுத்த வினா பாருங்க. இவற்றுள் எவை செயற்கை காந்தங்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் செயற்கை, மனுஷன் தயாரிச்சு தான். இதுவும் ஹியூமன், எல்லாமே தயாரிச்சு தான். அப்போ மேல் உள்ள அனைத்தும். ஸோ அடுத்த வினா பாருங்க. காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் என்ன பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காந்த தன்மையுள்ள பொருட்கள், காந்த தன்மையற்ற பொருட்கள், காந்த கற்கள், காந்த பிரிப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ காந்தத்தால ஈர்க்கப்படும் பொருட்கள் என்னது? காந்த தன்மையுள்ள பொருள் தான் காந்தத்தால ஈர்க்கப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் போன்றவை காந்த தன்மை உள்ள பொருட்கள் ஆகும். ஸோ இரும்பும் காந்த தன்மை தான், கோபால்ட்டும் காந்த தன்மை தான். அப்போ A and B, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் போன்றவை காந்த தன்மை அற்ற பொருட்கள் ஆகும். எந்த இதெல்லாம் காந்த தன்மை இருக்காது? காகிதம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். சரியா? ஸோ அப்போ வந்து என்னது? ஆப்ஷன் டி, A and B. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, காந்தத்தின் ஈர்ப்பு விசை காந்தத்தின் இரு முனைகளிலும் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கூற்று வந்து சரியே. ஸோ அடுத்து பாருங்க, இந்த இரு முனைகளையும் காந்தத்தின் துருவங்கள் என அழைக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து சரியே. ஸோ போத் ஆர் சரி, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின். தடையின்றி தொங்கவிடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் எந்த திசையில் ஓய்வு நிலைக்கு திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வடக்கு, தெற்கு, நார்த்து, சவுத். சரி, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க.
டேஷ் என்பது திசையறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டியாகும். ஆணி, சுத்தியல், காந்த திசை காட்டும் கருவி, சக்கரம். ஆப்ஷன் பி தான் சரியா, காந்த திசை காட்டும் கருவி. ஸோ அடுத்த வினா பாருங்க, காந்த ஊசியின் டேஷ் குறியிடப்பட்டு காணப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன காண்பிக்கப்படுதுன்னா வடமுனை. இந்த வடமுனை தான் வந்து குறியிடப்பட்டு காணப்படும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ காந்தங்களின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். சரியா? பிளஸ் மைனஸ்னா இதுல ஈர்க்கும், ஒரே துருவமா இருந்தா விலகும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலகும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், காந்தங்கள் அவற்றின் எந்த தன்மையை இழந்து விடுகின்றன? இங்க பாருங்களேன். ஓகேவா? ஸோ வெப்பப்படுத்தும் போது இழக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பப்படுத்தும் போது காந்தங்கள் தன்மையை லாஸ் ஆயிடும். உயரத்திலிருந்து மேல இருந்து கீழே விழுந்தா லாஸ் ஆயிடும். சுத்தியால் தட்டும் போது லாஸ் ஆயிடும். ஸோ மூணுமே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் குறுந்தகடு போன்றவற்றுக்கு அருகில் காந்தங்களை வைத்தால் காந்தங்கள் அதன் காந்த தன்மையை இழந்துவிடும் சொல்றாங்க. ஓகேவா? கைபேசி மற்றும் கணினி. சரியா? ஸோ இது ரெண்டுமே பக்கம் பக்கம் வச்சா காந்த தன்மையை இழந்துரும். 36க்கு ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? மின்காந்த தொடர்வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஃபிளையிங் ட்ரெயின். ஆப்ஷன் பி சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் கொண்டு இந்த அதிவேக தொடர்வண்டி இயங்குகிறது. ஸோ எதை கொண்டுனா காந்த ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசைகளை கொண்டுதான் இந்த தொடர்வண்டி இயங்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மின்காந்த தொடர்வண்டி ஒத்த துருவங்கள்னா என்னது? இதிலே வந்துடும், விளக்குகின்றன. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மின்காந்த தொடர்வண்டிகள் இவற்றுள் எந்த நாடுகளில் அதிகமா வந்து உள்ளன அப்படின்னு, எந்த நாடுகள்ல இது இருக்குதுன்னு கேட்கறாங்க. சீனா, ஜப்பான், தென்கொரியா. ஓகேவா? ஸோ மூணுத்துலயுமே வந்து இருக்கும். சரி அடுத்து பாருங்க, 41, மின்காந்த தொடர்புகளின் சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உராய்வு இல்லை, உயர் வேகம், இரைச்சல் இல்லை. சரியா? ஏபிசி அனைத்தும். ஓகேவா? மூணுமே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜப்பான் மின்காந்த தொடரின் அதிகபட்ச நடைமுறை இயக்க வேகம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 603. சரியா? 603. ஸோ அடுத்த கொஸ்டின், ராக்கெட்டுகளின் உந்துதல் கீழ்கண்ட எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ நியூட்டனின் 3வது விதி. ஓகேவா? ஸோ ராக்கெட்டுகள் செல்வது எந்த விதின்னு கேட்கலாம். நியூட்டன் 3வது விதி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த விதி விசையின் அளவை அளவிட உதவுகிறதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? நியூட்டனின் 2ஆம் விதி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மின்காந்தங்கள் அடுத்த கொஸ்டின், மின்காந்தங்கள் வழியே டேஷ் பாயும் போது மட்டுமே காந்த தன்மையை பெறுகின்றன. ஓகேவா? ஸோ மின்சாரம் பாயும் போது தான் வந்து காந்த தன்மையை பெறுகின்றன. ஸோ அடுத்த வினா, மின்காந்த தொடர்வண்டி தண்டவாளத்திலிருந்து டேஷ் உயரத்தில் அந்தரத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றன. சரியா? ஸோ 10 சென்டிமீட்டர் தான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் எது? ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரியும், மரக்கட்டை வராது, ரப்பர் வராது, காகித துண்டு வராது. ஸோ ஊசி தான் ஆன்சர். ஓகேவா? 47க்கு பி. ஸோ அடுத்த கொஸ்டின், மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்கறாங்க. ஓகேவா? சீனர்கள் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷை அறிந்து கொள்ள முடியும் கேட்கறாங்க. ஓகேவா? காந்த ஊசியை பயன்படுத்தி என்னது திசையை தான் வந்து அறிந்து கொள்ள முடியும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, செயற்கை காந்தங்கள் டேஷ் ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. ஓகேவா? வளைய காந்தம், லாட காந்தம், சட்ட காந்தம். ஓகேவா? இந்த மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பேப்பர் மற்றும் எலும்புகள் ஆகியவை எதுன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ காந்த தன்மையற்ற பொருட்கள். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு காந்தத்திற்கு எப்போதும் எத்தனை துருவங்கள் இருக்குது? 2 துருவங்கள் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க,
ஸோ ஒரு பொறுத்துக காந்த திசை காட்டி ஈர்ப்பு விலக்குதல் காந்த துருவங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சரியா, ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ காந்த திசை காட்டி பாருங்க, ஊசி தான் வந்து காந்த திசை காட்டி. ஓகேவா, 4. ஸோ அடுத்தது ஈர்ப்பு. ஈர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கும், ஆப்போசிட் தான் இருக்கும், எதிர் எதிர். சரியா, அப்போ 3. விலகும், ஒத்த தன்மை வந்து விலகும், 2. அடுத்து காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை. ரைட்டா, சவுத் போல் நார்த் போல். 4 3 2 1. ஸோ அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க, இவற்றுள் பொருத்தமில்லாததை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இரும்பு ஆணி, குண்டூசி, ஊசி, ரப்பர் குழாய். ஓகேவா, ஸோ ரப்பர் குழாய் தான் பொருத்தம் இல்லாதது. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இவற்றில் பொருத்தமில்லாததை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மின் தூக்கி, தானியங்கி படிக்கட்டு, மின்காந்த ரயில், மின் பல்பு. ஓகேவா, ஸோ இங்க பாருங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மின் பல்பு. ஏன் மின் பல்பு? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தம் இருக்காது, காந்தம் இருக்காது. சரியா, காந்தம் இருக்காது. ஸோ அடுத்தது பாருங்க, இவற்றுள் பொருத்தமில்லாததை குறிப்பிடுக. கவர்தல், விளக்குதல், திசை காட்டுதல், ஒளியூட்டுதல். ஓகேவா, ஸோ இங்க பாருங்க, கவர்தல் ஓகேவா காந்தம் ஈர்க்கும், விளக்குதல் காந்தம் வந்து ஒத்த தன்மை இந்த விளக்கும். ஓகேவா, அதே மாதிரி திசையை காட்டும், ஒரு காந்தம் வந்து திசையை காட்டும். ஒளியூட்டும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இலுமினேஷன், லைட் இதெல்லாம் வந்து காந்தத்துல இருக்காது. சரியே, சரியா, ஸோ அதனால வந்து ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த கொஸ்டின், காந்த பண்புகளை விவரிக்கும் இயற்பியல் பிரிவு என்ன என்று அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. மைய விலகல், மெக்னீசியா. ஓகேவா, ஸோ கடந்த தொலைவு. ஓகேவா, ஸோ எதுனா வந்து பாருங்க காந்தவியல். ஓகேவா, காந்தவியல் தான் இதனுடைய படிப்பிற்கு பெயர். ஸோ அடுத்த வினா பாருங்க, காந்தங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்னு இயற்கை காந்தம், செயற்கை காந்தம். செயற்கை காந்தம் பார்த்தோம், வளைவு காந்தம், லடாக் அதெல்லாமே வந்து. இயற்கை காந்தமும் வந்து கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பி. சரியா, ஸோ அடுத்து வந்து பாருங்க, இரும்பின் தாது எதுன்னு கேட்கிறான். மேக்னடைட்டும் இரும்பின் தாது தான், ஏமடைட்டும் இரும்பின் தாது தான். சரியா, ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின், இவற்றுள் எவை இயற்கை காந்தங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பெரோடைட், குளம்டைட், பெரைட். ஸோ மேலுள்ள அனைத்துமே வந்து இயற்கை காந்தங்கள் தான். ஸோ அடுத்த வினா, மேக்னடைட் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. சரியா, ஸோ இரும்பு ஆக்சைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரும்பு சல்ஃபைட்டுக்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரோடைட். சரியா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சல்ஃபைட்டுக்கு மற்றொரு பெயர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏமடைட்டில் எத்தனை சதவீதம் இரும்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 69% இரும்பு உள்ளது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேக்னடைட்டில் எத்தனை சதவீதம் இரும்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 72.4% இரும்பு வந்து மேக்னடைட்ல இருக்கும். ஸோ அடுத்த வினா பாருங்க. சரியா, ஸோ அடுத்த வினா பாருங்க, சிட்ரைட்டில் எத்தனை சதவீதம் இரும்பு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 48.2% சிட்ரைட்ல இருக்கு. ஸோ அடுத்த வினாவை பார்க்கலாம், ஏமடைட், மேக்னடைட், சிட்ரைட் தாதுக்களுள் எது அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ளது? ஓகேவா, ஸோ மேக்னடைட் தான், ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, செயற்கை காந்தங்கள் பொதுவாக டேஷ் எஃகு போன்ற பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன. இரும்பு, நிக்கல், கோபால் மூணுமே மேலுள்ள அனைத்தும். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸோ நியோடினம் மற்றும் சாமாரியம் ஆகிய உலோகங்களின் கலவையை பயன்படுத்தி செயற்கை காந்தங்கள் உருவாக்க முடியும். ஓகேவா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நியோடிமியம். சரியா, நியோடிமியம், ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதலாக காந்தக்கள் குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் யார்? ஸோ வில்லியம் கில்பர்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பூமி மிகப்பெரிய டேஷ் என்பதை வில்லியம் கில்பர்ட் வலியுறுத்துகிறார். என்னன்னா ஒரு சட்ட காந்தம் வந்து சொல்லியிருப்பார். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸோ எந்த பகுதியில் காந்தத்தின் கவரும் பண்பு அதிக அளவில் இருக்கும்? சரியா, ஸோ துருவ பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க,
ஓகேவா? ஸோ எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. காந்தத்தில் ஒரு முனை வடமுனை என்று அழைக்கப்படுகிறது, சரியா? மற்றொரு முனை தென்முனை என அழைக்கப்படுகிறது. காந்தத்தின் முனைகள் எப்போதும் இணைகளாகவே உள்ளன, சரியா? ஏ மற்றும் சி மற்றும் ஏ மற்றும் பி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, மேலுள்ள அனைத்தும். எதுவுமே இல்லை, எல்லாமே சரிதான். ஸோ அடுத்து பாருங்க, ஒரு சட்ட காந்தமானது இரு துண்டுகளாக உடையும் போது காந்தத்தின் வலிமை வந்து என்னவாகும்? கண்டிப்பா வந்து குறையும், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? எந்தவித இடையூறும் இல்லாமல் தொங்கவிடப்பட்ட காந்தம் புவியின் வட தென் திசையில் வந்து நிற்கும் பண்பே காந்தத்தின் திசை காட்டும் பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சி. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் என்பது ஒரு காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படும் பகுதி என வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா? காந்த புலத்தை தான் இதை இந்த போல நம்ம வந்து சொல்வோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காந்த புலம் டேஷ் என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. டெஸ்லா மற்றும் காஸ், ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு டெஸ்லா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 10,000 காசை வந்து குறிக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. காந்த ஊசியின் முனைகள் தோராயமாக புவியின் எந்த திசையை நோக்கி இருக்கின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வட மற்றும் தென், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. காந்த புலத்தில் வைக்கப்படும் போது அவை வெளிப்படுத்தும் பண்புகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ டயாகாந்த பொருள், பாராகாந்த பொருள், ஃபெர்ரோகாந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ அடுத்து வந்து பாருங்க. பிஸ்மித், தாமிரம், பாதரசம் ஆகியவை டயாகாந்த பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின். சீரான காந்த புலத்தில் தொங்க விடப்படும் போது டேஷ் ஆக காந்த புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கின்றன. ஓகேவா? செங்குத்தாக காந்த புலத்தின் திசைக்கு செங்குத்தாக தான் நிற்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து வந்து பாருங்க. சீரான காந்த புலத்தில் தொங்கவிடப்படும் போது பாராகாந்த பொருட்கள் காந்த புலத்தின் திசைக்கு இணையாக நிற்கின்றன, சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். டேஷ் பாராகாந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் சொல்றாங்க. அலுமினியம், பிளாட்டினம், நிக்கல், சரியா? மேலுள்ள அனைத்தும், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். சீரான காந்த புலத்தில் தொங்கவிடப்படும் போது ஃபெர்ரோ காந்த பொருட்கள் காந்த புலத்தின் திசைக்கு டேஷாக வந்து நிற்கின்றன, ஓகேவா? ஸோ இணையாக வந்து நிற்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் ஃபெர்ரோ காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. கோபால்ட், எஃகு, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்ரோ காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இவற்றுள் எவை வெப்பப்படுத்தும் போது பாராகாந்த பொருட்கள் மாற்றம் அடைகின்றன, சரியா? ஸோ ஆப்ஷன் பி, ஃபெர்ரோ காந்த பொருள் தான், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க. எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாராகாந்த பொருளாக மாற்றம் அடைகிறதோ அந்த வெப்பநிலை டேஷ் வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது சொல்றாங்க, ஓகேவா? ஸோ கியூரி வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின். பொதுவாக ஒரு உலோக கலவைகளை மின்முறையில் காந்தமாக்குவதன் மூலம் செயற்கை காந்தங்கள் தயாரிக்கப்படுகின்றன. எதுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இரும்பு, எஃகு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. புறகாந்த புலம் நீக்கப்படும் போது டேஷ் வெகு விரைவில் காந்த பண்புகளை இயக்குகின்றன, ஓகேவா? தற்கால காந்தங்கள் தான் வந்து வெகு விரைவில் காந்த பண்புகளை இயக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின். வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஜூல். ஸோ அடுத்த கொஸ்டின். தற்காலிக காந்தங்கள் டேஷில் இருந்து உருவாக்கப்படுகின்றன, ஓகேவா? சாஃப்ட் அயன், தேன், இரும்பு. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ டேஷ் மற்றும் சுமை தூக்கி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள் தற்காலிக காந்தங்களுக்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. மின்சாரம் மணி தான் இதுக்கான
ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. புறகாந்த புலத்தில் ஒரு பொருளினை வைத்து அதன் நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாகும் முறைக்கு என்னன்னு சொல்றாங்க? சரியா, காந்தமய மாக்கல். சரியா, ஸோ சி. அடுத்த கொஸ்டின். ஸோ கனமான எஃகு மற்றும் சில உலோக கலவைகளை கொண்டு நிலையான காந்தங்கள் உருவாகும். ஸோ ஆன்சர் பாருங்க, கனமான எஃகு தான், ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அலுமினியம், நிக்கல் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றின் உலோக கலவை எதுன்னு சொல்றாங்க? ஓகே, ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இவற்றுள் நிலையான காந்தங்களை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. குளிர்பதனி, ஒளிபரப்பி, காந்த ஊசி. சரி, அது மூணுமே நிலையான காந்தம் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எது பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்கள் சொல்றாங்க? ஸோ நியோடிமியம். ஸோ அடுத்த கொஸ்டின். கால்நடைகள் புல் மேயும் போது இரும்பு பொருட்கள் உண்பதால் செரிமான பகுதி காயமடையும். சரியா, ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா அல்நிக்கோன்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ பூமியின் நிறை என்னன்னு கேட்குறான். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க, 5.972 into 10⁻²4, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவியின் உட்பகுதியில் உள்ள கற்பனையான காந்தத்தின் தென்முனையானது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவியின் உட்பகுதியில் உள்ள கற்பனையான காந்தத்தின் தென்முனையானது புவியில் வடமுனைக்கு அருகில் அமைந்துள்ளது. ஸோ இங்க என்ன வரணும்? வடமுனை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. நன்றி, வணக்கம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.